ஒரு இடத்துல சாப்பிட போகிறீங்கன்னா தயவு செய்து இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. நானும் என் ஃப்ரெண்டும் வந்து லஞ்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு பட்டினப்பாக்கத்தில் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம். அங்கே வந்து கடல் உணவகம் இருக்குல்ல. ஸோ ஸோ அந்த கடைக்கு நாங்கள் போயிருந்தோம். ஸோ மேலே வந்து உட்காந்துட்டு இருந்தோம். நல்லா ஜில்லுன்னு காத்துனுச்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு ஃபிஷ் மீல்ஸ் வந்து 2 ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கேயே வந்து வச்சுருப்பாங்க நம்மளுக்கு மீன் குழம்பு, ரசம், சாம்பார். நம்ம நான்வெஜ் சாப்பிட தானே வந்துன்னு சொல்லிட்டு மீன் குழம்பு ஊற்றியாச்சு. கோஸ் வச்சுருந்தாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. அண்ட் சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா எறா தொக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் கடம்பா தொக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஒரு ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஐலா ஃபிஷ் நினைக்கிறேன் இது. ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த எறா தொக்கு. பட் நான் ஃபஸ்ட்டு இதே ஹோட்டலில் வந்து நான் சாப்பிட்ருக்கேன். அப்பத்தோட இப்போ வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியான மாதிரி இருக்குது. கடம்பா தொக்கும் நல்லா இருந்துச்சு. பட் கடம்பா வந்து கொஞ்சம் ரப்பரியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மேலே இந்த மசாலா தூவி கொடுப்பாங்க. பட் இங்கே அந்த மாதிரி கொடுக்கவே இல்லை. அப்புறம் ஃபிஷ்ஷும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராகவே இருந்துச்சு. சாப்பிட்டாச்சு. ஃபஸ்ட்டு நான் ஏன் சொன்னேன்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு போய் கடையில் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ்லாம் ரூ. 100 இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 150 சைட் டிஷ்ஷு. மொத்தமாக எங்களுக்கு ₹590 ஆச்சு. ஸோ இதை தெரிஞ்சுட்டு போய் சாப்பிடுங்க. ஏன்னா கேஸ் ரேட்டால் எல்லாமே வந்து அதிகமாக வந்து விற்கிறாங்க. ஸோ தெரிஞ்சுட்டு போய் சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை.